அடுத்ததாக புத்தக பார்வை நேரம். இப்பொழுது நாம் எழுத்தாளர் சாந்தி பிரபு அவர்கள் எழுதிய புத்தகத்தை நாம் சிறிது அந்த புத்தகத்தை குறித்து நம்மிடையே பேச இருவர் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக கல்லூரி மாணவி லட்சுமி லாவண்யா அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கோ ஓர் மலையில் பூத்த சிறு மலரிலிருந்து தேனி எவ்வாறு சிறிது சிறிதாக தேன் துளிகளை சேர்த்து தேன் கூட்டை கட்டுகின்றதோ அதுபோல் இன்று நான் அந்த தேனியாக மாறி நான் வாசித்த விடையில்லா வினாக்கள் என்ற புத்தகத்திலிருந்து நான் சேகரித்த சில தேன் துளிகளை உங்களிடம் பகிர விளைகின்றேன். என் அன்னை தமிழை முதலில் வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமதி சாந்தி பிரபு அவர்கள் எழுதிய விடையில்லா வினாக்கள் என்ற நூல் வாசகனை வியப்பிலும் சிந்தனையிலும் மூழ்கடிக்கும். சமூக உண்மைகளையும் விழிப்புணர்வை தூண்டும் வகையிலும் வினாக்களுடன் முடிகின்றது ஒவ்வொரு கதையும். அதில் நான் வாசித்த சில கதைகளை இன்று உங்களிடம் பகிர விளைகிறேன். அதில் முதலாவதாக அக்கினி குஞ்சொன்று கண்டேன் என்ற கதையை எழுதியுள்ளார். அக்கதை நகுலன் என்ற சிறுவனின் வாழ்க்கையை பற்றியது. அந்த கதையில் அந்த பையனோட அப்பா ஒரு தூய்மை பணியாளர் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த பையனையும் அவங்களோட குடும்பத்தையும் அந்த கதையில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்பந்தான் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், ஏம்மா நம்மளை இப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ உலகமே உன்னை ஒதுக்குதுன்னு நினச்சேன்னா உலகமே உன்னை திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் பள்ளியில் இருக்கிற ஒரு பிடி வாத்தியார் அதை கேட்குறாரு. கேட்டு அந்த பையன்கிட்ட உனக்கு எதுலப்பா திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசி இத்தனை நாள் மாணவர்களுக்கு நடுவில் ஒதுக்கப்பட்ட அந்த பையனை அவர் கேட்குற வினாக்கள் மூலியமாக எல்லோரோடும் ஒன்று சேர்க்குறாரு. அப்படி இருக்கிற அந்த சார் அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை ஓட்டப்பந்தயத்தில் கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் பண்ண வைக்கிறாரு. என்னதான் அந்த பையன் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் இன்னும் அவனை ஒதுக்க தான் செய்கிறாங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது தான் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை அந்த சாக்கடை குழிக்குள்ளே விழுந்துருது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் உள்ளே இறங்க அஞ்சு நின்னப்போ அந்த சின்ன பையன் உள்ளே குதித்து அந்த குட்டி குழந்தைய காப்பாற்றுறான். அப்போதான் எல்லாருக்கும் புரியுது, செய்கிற வேலையோ இல்லை அவங்க இருக்கிற இடமோ ஒருத்தவங்களை பற்றி தீர்மானிக்கிறது இல்லை. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்ன காலம் போய் ஒருத்தன் செய்கிற தொழிலை வச்சு தான் அவன் தெய்வம், இந்த மனுஷன் தீண்டத்தகாத ஒரு ஆள்னு நம்ம உலகத்தில் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த நிலை என்னைக்கு மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு அவங்க தன்னோட முதல் கதையை முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது கதை என்ன அப்படின்னா பொருத்தம், அதுவும் நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு தலைப்பிலேயே சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் பொருத்தம் முக்கியமாக தான் இருக்குது. அதுவும் கல்யாணத்தில் சொல்லவே தேவையில்லை. அப்படி ஒரு புரோக்கர் படுற கஷ்டத்தை தான் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. கல்யாண பொருத்தம் பார்க்குற புரோக்கர்கிட்ட பிளட் குரூப் வச்சு பொருத்தத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற நிலைமை இப்போ இருக்குதாம்மா. ஒரு பிளட் குரூப்புக்கும் ஒரு கேரக்டர் இருக்குமா. அப்போ இந்த பிளட் குரூப் இருக்கிற பையன் தான் எனக்கு வேணும், இந்த பிளட் குரூப் இருக்கிற பொண்ணு தான் எனக்கு வேணும்னு அந்த புரோக்கர்கிட்ட கேட்குறாங்களாம். முன்னாடிலாம் பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமான்ற காலம் போய் பையனுக்கு சமைக்க தெரிஞ்சாதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு பொண்ணுங்க சொல்கிறாங்களாம். சமைக்க தெரிஞ்ச பையனாக இருந்தால் நல்லது தானே சார்? ஆமாம் தானே, எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்களும் சமைச்சிட்டே இருப்பாங்க. அப்படி அவர் பார்த்து பொருத்தம் பண்ணி ஒரு வருஷம் கழித்து அவர் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு அவர் காலையில் போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா சாம்பாரில் உப்பு போடலைன்னு கல்யாணமே நின்று போச்சான். அப்போ தான் அவருக்கு தெரியுது, பொருத்தன்றது ரத்த வகையிலையோ அவங்களோட குணத்தையோ பற்றி இல்லை. இத்தனை காலமும் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. வாழ்க்கையில் பொருத்தங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறத மறந்து எல்லாரும் அவங்க கேரக்டரையும் இன்ஸ்டாகிராம் இருக்குதா அதில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குதான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுற நிலைமையில இப்போ இருக்காங்க. இதை ஒரு வினாவாகவே அவங்க கதையில் முடிச்சிருக்காங்க. மூன்றாவது கதையாக சருகாகிய மொட்டுக்கள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க.
இது வந்துட்டு சமூகத்தில் நடக்கிற ஒரு உண்மையை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கதையே ஒரு பெண்ணோட கண்ணீரில் தான் ஆரம்பிக்குது. கலை அப்படின்ற ஒரு பெண்மணி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் கிளிய போகிறது என்னவோ சேலை தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒழுங்காக இருந்தால் அவளுக்கு ஏன் அப்படி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இக்காலம் வரைக்கும் இப்படி தான் இந்த மாதிரி நிலைமை இருக்குது. எல்லாரும் இப்படி சொல்கிறத நினச்சி அந்த பொண்ணு வருத்தப்பட்டு தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்கலான்னு கால் போன போக்கில் போகிறா. அப்படி போய் ஒரு அருவியிலேருந்து விழுந்து இறந்து போயிடலாம் நினச்சி அவள் உட்காந்துருக்கும் போது தான் கீதா அப்படின்னு இன்னொரு பெண்மணி வராங்க. அந்த பெண்மணி ஏம்மா இப்படி அழுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு அவளுக்கு நடந்த எல்லா கதையுமே சொல்கிறா. சொல்லிவிட்டு அவள் நிமிர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணோட ஒரு முகம் ஃபுல்லாகவே ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்து போயிருக்குது. என்னன்னு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு சொல்கிறா, காரணம் ஒரு தலை காதல். அந்த பொண்ணை ஒரு பையன் ஒரு தலை காதல் பண்ணியிருக்கான், இந்த பொண்ணு மறுத்திருக்கா. அந்த கோவத்தில் அந்த பையன் அந்த பொண்ணோட முகத்தில் ஆசிட் அடிச்சிருக்கான். இப்படி தப்பு பண்ணுற எல்லாருமே வெளியில் சுதந்திரமாக இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணாமல் பாதிக்கப்படுற நம்ம ஏன் இன்னும் முடங்கி இருக்கணும்? நான் என்னோட வாழ்க்கையை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன், நீயும் என் கூட வா, வாழ்க்கையை முடிக்கணுங்கிறது எதுக்குமே ஒரு முடிவாகாதுன்னு நினச்சி போகிறாங்க 2 பேரும். அங்கே போகும்போது தான் ஒரு ரோட்டோரத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையனை செமையாக அடிச்சிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு போய் கேட்டப்போ தான் சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஒரு விலை மாது. அவங்க ஏன் அந்த பையனை அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட அந்த பையன் தப்பாக நடந்துட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணும் சொல்கிறாங்க, விலை மாதுவாக இருக்கிறவங்களும் இப்போ வரைக்குமே நிறைய பேர் தப்பாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே இஷ்டப்பட்டு அந்த தொழிலில் இருக்கிறது கிடையாது, எல்லாருமே ஒரு சூழ்நிலை கைதியாக தான் அந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலம் வரைக்கும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு எங்கே ஏதாவது ஆனாலும் அந்த பொண்ணு ஒழுங்காக இருந்தால் இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்க வெளியில் போகும்போது துப்பட்டா போட்டுட்டு போ, அதுக்கு பின் குத்திட்டு போ, அது விலகாமல் பார்த்துக்கோன்னு ஒரு பொண்ணையும் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் வெளியில் போகிற ஒரு பையனை அவள் அரைகுறை ஆடையோட வந்தாலும் அவள் கண்ணை பாரு, அவளை மதிக்க கற்றுக்கோன்னு ஏன் யாரும் சொல்லி அனுப்புறதில்ல? அப்படி சொல்லி அனுப்பியிருந்தா ஒவ்வொரு ஆணும் ஒரு பொண்ணையும் மதிக்க கற்றுட்டு இருந்தா அவளோட கண்ணை பார்த்தாலே போதுமே, அவங்களோட அன்னை முகம்தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி மட்டும் ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா வன்புணர்வுகள் குறையிறது என்ன, நடக்காமலே இருக்கும். பெண்களும் தைரியமாக எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். இப்படி ஒரு கேள்வியை வச்சு இந்த 3வது கதையை முடிச்சிருக்காங்க. 4வது கதை என்னன்னா, நல்லது ஒரு வீணை செய்துன்னு ஒரு கதை. அதில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பையனை ரொம்ப நல்ல பையனாக வளர்த்துட்டாங்க. இந்த காலத்தில் தான் பொண்ணுங்களுக்கு பேட் பாய்ஸை தானே பிடிக்கும், பேட் பாய்ஸை திருத்தி நல்லவங்களாக்கி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன். அப்படி இருக்கிற அந்த பையன் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலை. அதுதான் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கவலையும் கூட. அந்த பையன் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறான், என்னைக்கு என்னையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பொண்ணு வராலோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். அப்படி இருக்கிறப்போ அந்த பையன் ஆசிரமத்துக்கெலாம் போய் அங்கே நல்லது செஞ்சிட்ருப்பான். அப்போ அங்கே விஜய் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விபத்தில் கால் வந்து பிரச்சனையாகி வீல் சேரில் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கூட பழகும்போது இந்த அழகு எதுவுமே முக்கியமாக தெரியலை அவங்களுக்கு. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு காதல் வருது. அப்போ இவர் அந்த பொண்ணுக்கிட்ட தன்னோட காதலை சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்னால் உங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கலாம், உங்கள் வீட்டில் ஏற்றுக்குருவாங்களான்னு தெரியலை அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், எல்லாருமே ஏற்றுக்குவாங்கம்மா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு போனவன் தான். திரும்ப வரவே இல்லை. அவளும் கால் பண்ணி பார்க்குறா, எடுக்கலை, பேச முடியலை. கிட்டத்தட்ட 1 வாரமாக ஆயிடுச்சு. அந்த பொண்ணு யோசிச்சுட்டு அந்த ஆசிரமத்தில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது தான் அந்த பையனோட அப்பா அம்மா தாம்பூலத்தட்டோட இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா என் பையன் ஒரு அவசர வேலையாக வெளியூர் போயிட்டான், அவனோட ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டான், அதனால தான்மா பேச முடியலை, வைக்க முடியல, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அவங்கக்கிட்டேயும் சொல்ல வரா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இங்கே முக்கியம் இல்லைம்மா, எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான், அப்படி இருக்கிறப்ப தான் நாங்களும் எங்கள் பையனை தத்தெடுத்து வளர்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அழகு அந்த பொருத்தம் எதுவுமே இதில் தேவை கிடையாது, 2 மனம் ஒன்று சேர்ந்தால் போதும். இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லையே. எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம ஒரு நிமிஷம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி சொல்லி இந்த 4வது கதையையும் அவங்க முடிக்கிறாங்க. அடுத்த கதை என்னென்னா, அடுப்பங்கரை அகதிகள்.
இது இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். எத்தனை பேருக்கு இங்கே அவங்க அம்மாவோட ஆசை என்னன்னு தெரியும், கனவு என்னன்னு தெரியும்? என்னைக்காச்சும் நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு முன் வந்திருப்போமா, இல்லை என்னன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்போமா? கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க கணவர் என்றைக்குமே ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் மேலே இருக்கணும் அப்படின்னு நினச்சி இருக்கிற ஒரு டைப் அவர். அந்த அம்மா நல்லா வந்துட்டு பாட்டு பாடுவாங்க, வீணை மீட்டுவாங்க. அப்படி இருக்கிற அந்த பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறா. அந்த பொண்ணு அவங்கள கலை சபாவில் பாட வைக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி இருக்கிறப்போ அவங்க கணவர் சொல்கிறாங்களா, நீ எல்லாம் என்னத்தை பாடி கிழிக்க போகிற, என்ன உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி பயிற்சி எடுத்து அந்த சபாவில் பாடும்போது அத்தனை கைத்தட்டல் அவங்களுக்கு. அதை கேட்கும்போது தான் அவங்க கணவருக்கே தெரியுது நம்ம இத்தனை நாள் எப்படி தப்பு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவங்க பாடின ஒரு வரியிலையும் என்னதான் தெய்வமே வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்கள ஒரு இடத்துல முடக்கி வைக்கிறது தானே ஆண்களோட பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயம் இன்னும் மாறாமல் தான் இருக்குது. பெண்கள் எவ்வளவோ முன்னேறினாலும் அடுப்பாங்கறன்ற சின்ன கட்டுக்குள்ளே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நம்ம அம்மாவை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். என்னதான் எவ்வளோ தூரம் போய் முன்னேறினாலும் ஆண்கள் இன்னுமே பல இடத்துல பெண்களை அடக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலை என்னைக்கு மாறும் அப்படிங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. அடுத்த கதை என்ன அப்படின்னா, அந்த 3 நாட்கள். இதில் சங்கரின்னு ஒரு பொண்ணு இருக்கிறான். எப்பயும் போல தான் மாமியார் கொடுமை. புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, மாமியார் கொடுமைப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ஏழ்மையான பொண்ணு. தம் பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த பையன் இந்த பொண்ணை காதலிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அந்த பையன் அந்த பொண்ணு இருந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டராக போயிருக்கான். அப்போது இந்த பெண்களுக்கு வர மாதவிடாய் பற்றி ஒரு விழிப்புணர்வோடு அந்த பொண்ணும் பேசியிருக்கிறான், அந்த பையனும் பேசியிருக்கிறான். அதை பார்த்து பிடிச்சி போய் தான் 2 பேருமே காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டா, இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறான். அவங்க மாமியார் அந்த மாதிரி மாதவிடாய் காலத்தில் ஒரு அறையில் நீ தனியாக தான் இருக்கணும், அந்த ஒரு அறையை விட்டு நீ வெளியில் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது அவங்க பையனுக்கு தெரியாது. அப்போது அந்த பையன் வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது அவங்க அம்மா அப்படியே மாற்றி பேசிட்டாங்க. நீ ஒன்றும் அப்படிலாம் இருக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணு தான் அப்படி போய் இருக்கிறா அப்படி சொல்லி மாற்றி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பையன் போகிறான். அந்த பொண்ணு நினைக்கிறா, நம்மளை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம கணவன் வந்துட்டான் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு போய் பார்க்குறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் தான் ஊர்லேருந்து வரேன்னு தெரியும்ல, மாத்திரை போட்டு இதை தள்ளி போக வைக்க வேண்டியது தானே, எதனால நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து திட்டியிருக்கிறான். அப்போ அவள் கண்ணில் இருந்து வர கண்ணீர் துளிகள், ஒரு துளிலையும் ஒரு கேள்வி. நம்ம அன்னைக்கு பார்த்த அவன் தான் இவனா? அன்னைக்கு விழிப்புணர்வோடு பேசின இவன் இன்னைக்கு ஏன் விழியே இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுவும் இன்னும் பல இடத்துல இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. என்னதான் மாறினாலும் இது மாற மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஒரு இதோட முடிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு கதை என்ன அப்படின்னா, கைக்கு எட்டியதுன்னு ஒரு சின்ன நகைச்சுவையான கதை தான். அதில் ஒருத்தர் இருக்கார். மாதம் நிறைய விழா பத்திரிக்கையாக வருது, மொய்ப்பணம் கொடுக்கணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் மாதம் கரெக்டாக 5000 ரூபா மொய்க்கு போயிடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க மனைவி வீட்டுக்கு வராங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், மொய் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் அவர் யோசிக்கிறாரு, இப்போ எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போனால் யார் சொந்தத்தை பார்க்க போகிறோம், சொந்தக்காரங்களை பார்க்க போகிறோம், ஒரு நல்ல நிகழ்ச்சி வீட்டில் நடக்குதுன்னு யார் யோசிக்கிறாங்க? எல்லாரும் போனோமா, சாப்பிட்டோமா, நம்மளுக்கு எவ்வளோ மை செஞ்சாங்க அவ்வளோதான் நம்ம திரும்ப செய்யணும், 1 ரூபா கூட குறைய செஞ்சிடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க. முன்னாடி காலத்துலலாம் ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, சொந்தங்கள் சேருது, புது உறவுகளை பார்க்க போகிறோன்ற அந்த ஆர்வம் போய் எல்லாமே ஒரு சின்ன இந்த மொய் போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அடங்கியிருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சிருக்கிறாங்க இந்த கதையை. இதே மாதிரி தான் நம்ம சமுதாயத்தில் இன்னும் மாறாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு சின்ன தேனி சிறு துளியாக சேர்த்து ஒரு தேன் கூட்டையே கட்டுது. நம்ம முன்வைக்கிற ஒரு சிறு கேள்விகளால் ஏன் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது? சமுதாயத்தை மாற்றணும், அதுக்கு கேள்வி கேட்கணும். அதை மாற்றுறதுக்கான வழி என்ன? நம்ம கேட்குற கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும் இப்படின்னு கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி